ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கத்தி எடுத்து வயிற்றுல குத்துனா பிடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே அடிச்சுட்டே இருக்காங்க. காசு ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். அவனை பிடிக்கிறேன், தள்ளி விட்டு அப்படியே கத்தியில் அடிச்சுட்டு போயிட்டேன். சென்னை முகப்பேரை அடுத்த பாடி கலைவாணர் நகரைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவரது மனைவி தமிழ்மதி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். இவர்கள் அதே பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகின்றனர். இரவு வழக்கம் போல வேல்முருகன் கடையை மூடுவதற்கு தயாரான போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத கும்பல் இங்கு கடை வைக்க வேண்டும் என்றால் தங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று கூறி வேல்முருகனை மிரட்டியதாக தெரிகிறது. ஆனால் வேல்முருகன் பணம் தர மறுத்ததால் கடையின் பூட்டை வைத்து வேல்முருகனை தாக்கியிருக்கிறார்கள். என் பேர் வேல்முருகன், மல்லிகை கடை வச்சிருக்கேன். நான் வழக்கம் போல் மார்னிங் போயிட்டு 10 க்ளோஸ் பண்ணுவேன். சொட்டரை சாத்திட்டு வெளில வரும்போது பைக்லேருந்து வெளிந்து ஒரு 6 பேரில் வந்து எனக்கு மாமூல் கொடுங்க, மாசானா 5000 கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்தவொடனே அந்த பூட்டை வாங்கி என் தலையிலே பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. இதனை பார்த்து பதறிப்போன வேல்முருகனின் கர்ப்பிணி மனைவி கணவரை காப்பாற்ற வந்தபோது கடையில் இருந்த கத்தியை எடுத்து கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் தமிழ்மதியின் வயிற்றில் குத்த முயன்றனர். கத்தியை பிடித்துக் கொண்ட தமிழ்மதி வயிற்றில் உள்ள சிசுவை காப்பாற்ற முயன்றுள்ளார். பின்னர் கன்னத்தில் ஓங்கி அறைந்த அந்த கும்பல் தமிழ்மதியின் காதிலும் முதுகிலும் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. நான் வந்து யாரும்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் சார். உடனே நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு நான் தான் இந்த கடையில் இருக்கோம், நாங்கள் தான் எப்படி தேவலாம் பண்ண சொன்னே கத்தி எடுத்து வயிற்றுல குத்தோன்னா பிடிச்சோடனே கையில் கீறிடுச்சு. நான் கன்னத்துலேயும் அடிச்சிட்டான் அந்த பையன். அடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே அடிச்சுட்டே இருக்கானு. நான் இப்போ திரும்ப அவரை போய் பார்க்க போகிறதுக்குள்ள மண்டையிலையும் அடிச்சிட்டான். மண்டையில் அடிச்சுட்டு காசு ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். அவனை பிடிக்கிறேன், தள்ளி விட்டு அப்படியே கத்தியில் அடிச்சுட்டு போயிட்டான். மேலும் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை பார்த்த இளம்பெண் ஒருவர் தடுக்கச் சென்ற போது அவரையும் அவரது தாயாரையும் அந்த கும்பல் வெட்ட முயன்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த பகுதியில் வசிப்பதற்கே பயமாக உள்ளதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார். எங்க ஏரியாவில் இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஃபுல்லா அந்த கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்த உடனே இங்க போற வரவங்கலாம் போட்டு அடிக்கிறது, மாசம் ஆனா மாமூலி இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரச்சனை பண்றது. இந்த ஏரியாவில் இருக்கவே முடியல சார். சரி போய் கேட்க போனோம், நானே எங்க அம்மா தான் கேட்க போனா எங்களையும் வெட்ட வரானுங்க. பாவம் எங்க வீட்டுக்கு ரெண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு மாமூல் தரணும்னு சொல்லிட்டு சம்மடி. அந்த அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள போட்டு கத்தி வச்சு முதுகுலயே வெட்டிட்டு போயிட்டானுங்க. யாரும் எதுவும் கேட்கவும் முடியல, பயப்படுறாங்க இந்த ஏரியா இருக்கிறதுக்கு. இது குறித்து தகவல் அறிந்த ஜே நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் அந்த 6 பேரும் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். பின்னர் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இங்க வந்து ஃபர்ஸ்ட் எவனும் ரவுண்ட்ஸ் அடிக்கடி வரணும் சார், வந்து செக் பண்ணணும். ஏன்னா இங்க அவனுங்க அசால்ட்டா உட்காரானுங்க, 4-5 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு நிறைய பாதுகாப்பே இல்லை. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இங்கே தான் விற்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு இடம் இருக்கு, அங்கே உட்காந்து விற்கிறானுங்க ஃபுல்லாக அசால்ட்டா. யாருமே கேட்க மாட்டாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் தடுக்கணும் சார், போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். யாருன்னா ஒருத்தரையாவது என்கவுண்டர் கூட போட்டால் கூட பெஸ்ட்டு தான் சார். மேலும் காயமடைந்த கணவர் மற்றும் கர்ப்பிணி மனைவி இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர். மாமூல் கேட்டிருக்காங்க, மாசம் 5000. இப்படி தெரியும் சார், குடிச்சிருக்கானு சார், கூட்டு எடுத்து மண்டையில் அடிச்சிட்டானு. அதை பார்த்துட்டு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. ரத்தத்தை பார்த்தோன்னே பூனை குடுற நான் போலீஸ் ஃபோன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அடிச்சானுங்க அதிகமா. இதே கும்பல் அண்ணா நகர் மேற்கு விரைவு ரவுண்ட் பில்டிங் பகுதியை சேர்ந்த ரவுடி மணிரத்னம் என்பவர் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்தும் ஜே நகர் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த 2 சம்பவங்களில் ஈடுபட்டது கடலூரைச் சேர்ந்த ரவுடி சுனாமி சூர்யாவும் அவரது கூட்டாளிகளும் தான் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ரவுடி சுனாமி சூர்யாவின் கூட்டாளிகளான விக்னேஷ், குள்ளா விக்கி, தனுஷ் ஆகியோரை ஜே நகர் போலீசார் கைது செய்தனர். மேலும் ரவுடி சுனாமி சூர்யா, கேசவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த சவுண்டை கேட்டு என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க. கேட்கும்போது நீ யாருமான்ட்டு உள்ள அந்த கத்தி கல்லாலாம் காசு எடுத்துட்டு கத்தி எடுத்து என் ஒய்ஃப் காதுலையும் கழுத்துலையும் அந்த வெளியும் பேக் சைடில் அடிச்சாங்க. கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. சுனாமி சூர்யாவிற்கு சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் என்றாலும் சென்னையில் சில நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தின் கீழ் சிறைக்கு சென்று வந்த சுனாமி சூர்யா மீது கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவரது மனைவி கஞ்சா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒருத்தருக்கு அவன் தான் மெயின், அவனை என்கவுண்டர் போடணும் ஃபர்ஸ்ட்.
கடலூர் போலீசாரின் நெருக்கடி காரணமாக சென்னைக்கு வந்த சுனாமி சூர்யா பாடி பகுதியில் ரவுடியாக வலம் வர வேண்டும் என தனது சென்னை நண்பர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ரவுடி மணிரத்னம் சுனாமி சூர்யாவின் கூட்டாளியான தனுஷ் என்பவரை காதல் விவகாரத்தில் மிரட்டியதாகவும் தாக்கியதாகவும் சுனாமி சூர்யாவிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏரியாவில் ரவுடியாக ஃபார்மாக நினைத்த சுனாமி சூர்யா மணிரத்னத்திடம் பிரச்சனை செய்து அவரது வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசியது தெரிய வந்தது. ஆனால் மணிரத்னத்தின் ஆட்கள் அங்கு கூடியதால் சுனாமி சூர்யாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் இதற்கு முன்பே முதலில் மளிகை கடை உரிமையாளரையும் மனைவியையும் மாமூல் கேட்டு வெட்டி தான் ரவுடியென கெத்து காட்ட நினைத்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் காவல்துறைதான் கெத்து என்பதனை காட்ட சுனாமி சூர்யாவையும் கூட்டாளிகளையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.